அம்மா சாப்பாடு போட்டுமா? கொஞ்ச நேரம் இருமா, ஜோசியக்கார்கிட்ட போயிட்டு வரேன் நானு. ஏமா? இல்ல சாப்பாடு சாப்பிடலாமா வேணாவான்ட்டு ஜோசியக்காரனை போய் கேட்டு வரமா. சாப்பிடுறதுக்கெல்லாம் ஜோசியம் பாப்பாங்களா? வந்து உக்காந்து 1 மணி நேரம் ஆச்சு. சீவி சிங்காரிச்சு நல்லா புடவையெல்லாம் கட்டிக்கின்னு போட்டாலாம் புடிச்சிக்கின்னு இப்ப வந்து கேக்குற சாப்பாடு போட்டுமான்னு. பின்ன ஜோசிய பார்க்காம வேற என்ன பார்க்குவாங்க? போடுறீ சோத்த. சாப்பிடுமா. சாப்பிட்டு இன்னைக்கு பண்டிகை நாள் தானே? அப்படியே தக்காளி சாதம் போட்டிருக்கா. பிரியாணி செஞ்சிருக்கேன். ஓ, தக்காளி சாதம் இல்லம்மா, அது பிரியாணிமா. இதுல கறி இருந்தாதான் பிரியாணி, கறி இல்லன்னா தக்காளி சாதம். செஞ்சு 3 மணி நேரம் கழிச்சு பிறகு சோறு போட்டா கறி எங்க இருந்திருக்கும்? சாப்பிட்டு பார்த்து சொல்லுமா. இத சாப்பிட்டு பார்த்து வேற சொல்றாங்க. இதுல என்ன தண்ணி சாப்பிடுறது? கறி தான் தண்ணி சாப்பிடுறது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உன்ன என் பையனுக்கு கட்டி வந்த நாள் வரைக்கும் அட்ஜஸ்ட் தாண்டி பண்ணிருக்கிறேன் நானு. ஆனா என்ன தாண்டி யாரும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்றீங்க. இந்த மாதிரி ஒரு மருமகளை கட்டின்னு வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ற மருமொழிய. ஆனா என்னை எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்றாங்க. கொஞ்சம் சோறு கெட்டு போக கூடாது, கொஞ்சம் புளிய கச்சி ஊத்துனேன். தப்பா? ஏமா காலை எப்படியோ இருமா, சோத்த அப்படி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் குடுத்து வச்சு. ஆனா நீ தக்காளி சாதம் போட்ட, புளி சாதம் போட்ட, அது கூட நான் தாங்கிக்கிறேன். நீ ஆனா இதுக்கு பாராட்டுறதுக்காக நான் காலை நீட்ட சொல்றேன், அதுக்கும் நீட்ட பாரு. அப்போ உன் மனசுக்குள்ள எத்தனை நாளா இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு? எண்ணம் இல்ல அப்படியா நெடுக்கா இப்படி நீட்டின காலை. அப்போ உனக்கு ஆசை இருக்கு நான் கால விடணும்னா. இல்ல நான் புதுசு கொலுசு நீ பாக்குறியோ என்ன ஒண்ணு நினைச்சேன். ஓ புதுசு கொலுசு. இங்க எனக்கு பிரியாணில கறி இல்ல, அது உனக்கு கவலை இல்ல. ஆனா உனக்கு உன் கொலுசு நான் பாக்கணும், உன் புடவையை நான் பாக்கணும், உன் செயினை நான் பாக்கணும். ஆனா இங்க பிரியாணில கறி இல்லாதது எவனும் பார்க்க மாட்டான். போதுடி சாமி, உன்னை கட்டின்னு வந்ததுக்கு என்னென்ன பண்ண முடியுதோ அத்தனையும் பண்ணி முடிச்சுட்டேன். சாப்பிடுமா. உண்மையாவே ஒண்ணு நான் போய் பச்சடி செஞ்சேன்.